குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். நான் சென்ற திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 5 அன்று காரியசித்திக்கான வழி என்ற தலைப்பில் மகா பெரியவா சொன்ன பத்மபாதர் வேடன் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அந்த கதையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். ரொம்பவும் முக்கியமான ஒரு சமயத்தில் பத்மபாதருக்கு நரசிம்மமூர்த்தியின் ஆவிர்பாவம் ஏற்பட்ட கதையையும் கையோடு சொல்லிவிடுகிறேன் என்கிறார் மகாபெரிவா. பத்மபாதர் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி ரொம்ப நாள் ஆனவிட்டு நடந்த சம்பவம். காபாலிகர்களின் தலைவன் ஒருவன் இருந்தான். சுடுகாட்டில் வாசம் பண்ணுவது, நரபலி கொடுத்து மாம்சத்தையும் மஜ்ஜையையும் பச்சையாக தின்னுவது என்றிப்படி குரூரமான வாமாச்சாரங்களை பின்பற்றி வந்த காபாலிகர்களின் தப்பையெல்லாம் ஆச்சாரியால் எடுத்து சொல்லி சாத்வீக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அநேக காபாலிகர்கள் மனசு மாறினார்கள். சில பேர் மாறாமல் ஆச்சாரியாளிடம் ஒரேடியாக துவேஷம் பாராட்டி கொண்டிருந்தார்கள். இவன் அப்படி ஒருவன். இவனால் அவருக்கு எதிர்வாதம் ஏதும் பண்ண முடியவில்லை. அவரை எப்படி தொலைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான். ஒன்று பண்ணலாம், இவரோ மகா கருணை உள்ளவர், அதனால் அவரிடமே போய் நம் இஷ்டத்தையும் சொல்லுவோம் என்று நினைத்து அவர் தனியாக இருந்த சமயத்தில் அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணினான். இதுவரை நான் விதவிதமாக பலி கொடுத்தும் கபாலி பிரத்யக்ஷமாகவில்லை. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ஒரு ராஜாவின் தலையையோ அல்லது அஷ்ட மகா சித்தி பெற்ற ஒரு ஆத்ம ஞானியின் தலையையோ பலி கொடுத்தால் நிச்சயம் பிரத்யக்ஷமாவார். ராஜாவின் தலைக்கு நான் முயற்சி பண்ணினால் அவன் என் தலையை வாங்கிவிடுவான். தாங்கள் மகா ஞானி, மகா யோக சித்தர், அதனால் என் மனோரத பூர்த்திக்காக கருணாமூர்த்தியான தங்களிடம் வந்தேன் என்றான். இப்படி கூட ஒருத்தரிடம் தலையை கேட்பதுண்டா என்றால் ஆச்சாரியால் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். காபாலிகன் கேட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று. அட, ஒன்றுக்கும் உதவாது என்று நினைக்கிற இந்த மனுஷ சரீரம் கூட ஒருத்தனுக்கு ஈஸ்வர தரிசனமே கிடைப்பதற்கு உதவுகிறதாம். மரம் பட்டு போனாலும் விறகாக உபயோகப்படுகிறது. மாட்டுக்கொம்பு ஈஸ்வர அபிஷேகத்துக்கு உபயோகமாகிறது. யானை தந்தமும் எத்தனையோ பிரயோஜனங்களை கொடுக்கிறது. மான் தோல், குரூரமான புலித்தோல் கூட தியானத்துக்கு ஆசனமாகிறது. மனுஷ சரீரம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாதென்று நினைத்தால் இதை ஒருத்தன் கேட்டு பெற வருகிறானே என்று சந்தோஷித்தார். உன் ஆசைப்படியே ஆகட்டும்பா, ஆனால் என் சிஷ்யர்களுக்கு விஷயம் தெரியப்படாது. அவர்கள் பொல்லாதவர்கள், உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்குவார்கள். ஆகையால் நான் தனியாக தியானத்தில் இருக்கும் சமயத்தில் வந்து என் சிரசை எடுத்துக்கொண்டு போ என்றார். அப்படியே அப்புறம் அவர் தனியாக தியானத்தில் இருந்தபோது வந்தான். கத்தியை உருவினான். எங்கிருந்தோ பத்மபாதர் அங்கே வந்து குதித்தார். ஹாஹா என்று பெரிதாக சத்தம் கேட்டது. ஆச்சாரியால் கண்ணை திறந்து பார்த்தார். காபாலிகன் உடம்பு கிழிப்பட்டு எதிரே மிருத சரீரமாக, அதாவது உயிர் நீங்கிய உடலாக கிடந்ததை பார்த்தார். பக்கத்தில் இருந்த பத்மபாதரிடம் என்ன ஆச்சு, இது யார் பண்ணிய காரியம் என்று கேட்டார். அவர், எனக்கு ஒன்றும் தெரியலை, கங்கையில் இருந்தேன், அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி ஆச்சு, இப்போத்தான் ஸ்வயப்பிரக்ஞை வந்திருக்கு என்றார். ஆச்சாரியால், ஓஹோ, உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசமாக இருந்ததா என்று கேட்டார். இருந்தது, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு வேடனுக்கு தரிசனம் தந்தார். என்னவோ சொன்னார், அவசிய சமயத்தில் வருவேன் என்று சொல்லும்போதே பத்மபாதருக்கு சட்டென்று தெளிவாயிற்று. ஓ, சொன்னபடிதான் இப்போது பண்ணியிருக்கிறார். அவர் ஆவேசித்துத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. இதைவிட ஆபத்தில் ரக்ஷணம் காட்ட சமயம் உண்டா என்று சந்தோஷித்து நரசிம்மர் ஆச்சாரியால் 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணினார் என்று பெரியவா அழகாக இந்த கதையை முடிக்கிறார். நம் குருவான மகா பெரியவாளின் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.